இன்பவல்லியோட அப்பா கண்ணப்பன் ஒரு வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருந்தாரு. தான் போன வேலை முடிஞ்சு தெரு வழியா அவர் திரும்பி வந்துகிட்டு இருந்தப்போ, ஐயா வாங்க, ஐயா வாங்க அப்படின்னு யாரோ கூப்பிடுற குரல் கேட்டுச்சு. குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தாரு கண்ணப்பன். அங்க பக்கத்து கடைக்குள்ள ஒரு கூண்டுல இருந்த கிளிதான் அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதை பார்த்த கண்ணப்பன் ஆவலோட அந்த கடைக்குள்ள போனாரு. அந்த கடையில பச்சை கிளி மட்டும் இல்ல, மைனா, சிட்டுக்குருவி, மயில், புறா, கொக்கு இது மாதிரி பறவைகளும், முயல், நாய், பூனை, ஆடு, வெள்ளலி இது மாதிரி சின்ன விலங்குகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. கடைக்குள்ள வந்த கண்ணப்பர்கிட்ட கடைக்காரரு, ஐயா இந்த கிளி உங்களுக்கு வேணுமா? விலை 100 ரூபாய் தான், ரொம்ப மலிவு தான், வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. கண்ணப்பனுடைய மகளான இன்பவல்லி 5வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் அவளுக்கு பிறந்த நாள் வேற. பிறந்த நாள் பரிசா இந்த பேசுற கிளிய தன் மகளுக்கு கொடுக்கலான்னு நினைச்சாரு கண்ணப்பன். கடைக்காரங்கிட்ட பேரம் பேசி 70 ரூபாய்க்கு அந்த பேசுற கிளிய வாங்கிக்கிட்டாரு. அந்த கிளியை எப்படி வளர்க்கணும், என்னென்ன பொருட்களை சாப்பிட கொடுக்கணும், அதுக்கு நோய் வந்தா என்ன செய்யணும்னு எல்லா விவரங்களும் அடங்கின ஒரு அட்டைய அந்த கடைக்காரரு கண்ணப்பன் கிட்ட கொடுத்தாரு. கண்ணப்பனும் தான் வாங்கிட்டு வந்த கிளிய தன்னுடைய அறையில ரகசியமா மகளுக்கு தெரியாம அன்னைக்கு ராத்திரி எல்லாம் வச்சிருந்தாரு. மறுநாள் காலையில குளிச்சு முடிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னால இன்பவல்லி அவங்க அப்பாவை வந்து பார்த்தா. அப்பா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காலை தொட்டு வணங்கினான். மகளுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கண்ணப்பன் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கறது வழக்கம். போன வருஷம் பிறந்த நாளுக்கு ஒரு தங்கச் சங்கிலி வாங்கி கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு தன்னுடைய அன்பான மகளை வாழ்த்தி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பேசுற பச்சை கிளிய பரிசா கொடுத்தாரு. அதை பார்த்ததும் இன்பவல்லிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அந்த பச்சை கிளியை தடவி கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருந்தா அவ. ஏற்கனவே அந்த பச்சை கிளி தான் கடையில இருக்கும்போது பழகுன சில வார்த்தைகளை பேசிக்கிட்டு தான் இருந்தது. வாங்க ஐயா வாங்க, உட்காருங்க, இந்த மாதிரி சில வார்த்தைகளை அது பேச தெரிஞ்சு வச்சிருந்தது. ஏற்கனவே பேச தெரிஞ்ச அந்த கிளிக்கு இன்பவல்லி இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தா. அந்த கிளி ரொம்ப அறிவான கிளி. ஒரு தடவை உன்னை கேட்டா போதும், அதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும். ரொம்ப அழகா சொல்லும். அவங்க வீட்டில் இருக்கிற பூனை மியாவ் மியாவ்னு கத்துனா அந்த கிளியும் மியாவ் மியாவ்னு கத்தும். நாய் குறைக்கிறத பார்த்து தானும் அதுக்கு பின்னாடி குறைக்கவும் செய்தது. வீட்டில் யார் பேசினாலும் அவங்களுக்கு பின்னால அவங்க பேசுற சொற்களையும் பேச ஆரம்பிச்சது. இவ்வளவு அழகா பேசுற கிளிய தான் கூட படிக்கிற மாணவ மாணவிகள் கிட்ட கொண்டு போய் காட்டணும்னு இன்பவல்லி ஆசைப்பட்டா. இன்பவல்லி அந்த வீட்டுக்கு செல்ல பொண்ணா இருந்தா. அதனால அவங்க அம்மா சொல்ற எந்த வேலையையும் செய்ய மாட்டா. பிடிவாதம் பிடிப்பா. அன்னைக்கு காலையில இன்பவல்லியோட அம்மா அவளை கூப்பிட்டு, இன்பவல்லி, பக்கத்து கடையில போய் 1/4 கிலோ பருப்பு வாங்கிட்டு வாமா, சாம்பார் வைக்க பருப்பு குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே இன்பவல்லி, போம்மா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போய் கதை புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா. அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் அவங்க அம்மா பலகார டப்பாவை கொடுத்து, இன்பவல்லி, இதை உங்க அத்தை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா. உடனே இன்பவல்லி, அம்மா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீயே போ அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அம்மா, அத்தை வீட்டுக்கு நீ போக வேண்டாம், இந்த துணிகளையாவது மடிச்சு வையே அப்படின்னு சொன்னான். போம்மா, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்பவல்லி நாய்க்குட்டி கூட விளையாட போயிட்டா. தான் ஆசைப்பட்ட மாதிரியே மறுநாள் கிளிய பள்ளிக்கூடத்துக்கு கூண்டோட தூக்கிட்டு போனா இன்பவல்லி. தான் தோழிகள் கிட்ட, நான் எங்க வீட்டில் ஒரு அதிசய கிளி இருக்குன்னு சொன்னேனே, அதுதான் இது அப்படின்னு காண்பிச்சா. உடனே அந்த வகுப்புல இருந்த எல்லா மாணவர்களும் மாணவிகளும் அந்த கிளியோட கூண்டை வந்து சூழ்ந்து நின்றுகிட்டு இருந்தாங்க. ஏய் இன்பவல்லி, உன் கிளிய பேச சொல்லுடி அப்படின்னு ஒரு பொண்ணு அவசரப்படுத்தினா. இன்பவல்லி கிளிய பார்த்து, பவளம், இதோ பாரு, இவ தான் மீனா, இவகிட்ட மீனாக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னான். மாணவ மாணவிகளும் பச்சைக்கிளி பேச போறத பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலோட நின்றுகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பச்சைக்கிளி, உன்னோட பெரிய தொல்லை அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சுத்தி இருந்த மாணவர்கள் எல்லாம் கை கொட்டி சிரிச்சாங்க. என்ன இன்பவல்லி, உன் பவள பச்சைக்கிளி ஏறுக்குமாறா பேசுதே அப்படின்னு கேட்டா மீனா. உடனே இன்பவல்லி, அது சுத்திலும் நிறைய பேர் நிக்கிறீங்க இல்லையா, அதை பார்த்ததும் கொஞ்சம் மிரண்டு போயிருக்கு, இப்ப பேசும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பவளம், வள்ளி அக்காவுக்கு வணக்கம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே பச்சைக்கிளி தலையை ஆட்டிக்கிட்டு, போம்மா,
எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சுத்தி நின்ன எல்லாரும் இன்னும் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே இன்பவல்லி, "பவளம், என் கண்ணுல ஒரே ஒரு தடவை நாய்க்குட்டி கத்துற மாதிரி கத்து பார்க்கலாம்" அப்படின்னா. "போம்மா, உனக்கு வேற வேலை இல்ல" அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்டு இன்பவல்லியோட தோழிகள் எல்லாரும் அவள கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சிரிக்க சிரிக்க இன்பவல்லிக்கு அழுகையா வந்துச்சு. "இந்த கிளி என்ன அவமானப்படுத்திருச்சு. இது பொல்லாத கிளி, குரங்கு கிளி" அப்படின்னு கத்துனா அவ. அப்போ இன்பவல்லிக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த பக்கத்து வீட்டு பாலா சொன்னா, "இன்பவல்லி, நீ கிளி மேல கோபப்படாத. பவளம் தவறா ஒண்ணும் பேசல. நீ உங்க வீட்ல உங்க அம்மாவ இப்படித்தானே எதிர்த்து எதிர்த்து பேசுவ. அத பார்த்து தான் இந்த கிளி பழகியிருக்கு. நீ வீட்ல இந்த கிளிக்கு முன்னால உங்க அம்மா கிட்ட அன்பா பேசி பழகு. அதுக்கப்புறம் இந்த கிளியும் மரியாதையா அன்பா பேசும்" அப்படின்னு சொன்னா. பாலா சொன்னத இன்பவல்லி ஒத்துக்கிட்டா. அப்போ அந்த பச்சை கிளி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி, "நன்றி, வணக்கம்" அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்டு கேலி பண்ண மாணவர்கள் எல்லாம் அந்த கிளிய பாராட்டுனாங்க. ஆக கிளி மூலமா இன்பவல்லி தான் அம்மா கிட்ட மரியாதையா, அன்பா பேசணுங்கிறத கத்துக்கிட்டா. இந்த கதையை எழுதியவர் திரு நாரா நாச்சியப்பன் அவர்கள். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திக்கலாம். நன்றி.